இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு. பழனியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி தான் நெய்க்காரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. எல்லாத்துக்கும் நெய்க்காரப்பட்டி வந்து பழைய படத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து இப்போ அந்த சந்திரமுகியோட அரண்மனை நம்ம அதை பார்த்த மாதிரி அது இங்கே தான் இருக்குது. இங்கே தான் நெய்க்காரப்பட்டியில் எடுத்திருக்காங்க. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நெய்க்காரப்பட்டியில் உங்களுக்கான ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இங்கே போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம தினேஷோட ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். இவர் வந்து தினு சோப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை 2 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கம்பெனி வந்து இப்போ நம்ம அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணோம், எப்படி இந்த கம்பெனிலாம் ரன் ஆகிட்டு இருக்கு, என்ன மாதிரி விஷயம்னா நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம கம்பெனியில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறீங்க? கம்பெனியில் என்னென்ன தயாரிக்கிறோம்னா வாஷிங் பவுடர், டிட்டர்ஜென்ட், கேக் ஐட்டம்லாம் தயாரிக்கிறோம். பட் டிஷ்வாஷ் பாரும் தயாரிக்கிறோம். இதில் என்னென்ன மொத்தம் 5 ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன ஐட்டம்னா 1/2 kg பவுடர், 1 kg பவுடர், ப்ளஸ் வந்து 175 கிராம் டிட்டர்ஜென்ட் கேக், 175 கிராம் நம்ம சோப் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னா நம்மக்கிட்ட வேக்கம் பிளாடர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சோப்ஸ்லாம் வேக்கம் இல்லாமல் தயாரிக்கிறாங்க. ஏன் இந்த வேக்கம்னு கேட்டிங்கன்னா, சோப் பார்த்தீங்கன்னா இப்போ வேக்கம் அந்த காற்றை உறிஞ்சாதான் உள்ளே போடுற மெட்டீரியல் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ தான் சோப்பு நம்ம துவைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உடையாது. இல்லை அப்படின்னா சோப்பு வந்து உடஞ்சிரும். பெரும்பாலும் கம்பெனி பார்த்தீங்கன்னா வேக்கம் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க ஃபீல் டவுன் ரொம்ப ஆயிடுறாங்க. இப்போ நிறைய பேர் நம்பியும் வாங்க மாட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெகுலராக வாங்கிட்டே இருப்பாங்க. சோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். அதுக்கான கிளிப்ஸையும் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கே இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சு? ஏன் கேட்குறேன்னா, எனக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சு. ஆனால் எனக்கு பயம் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்ம போகணும், நிறைய இது பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் நாமளே தான் ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம மாடர்ன் லைஃப் ஆகணும். நிறைய பேர் சொன்னாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு. வாழ்க்கை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் செக்டர், நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு அது பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஸோ எனக்கு வேலைக்கு போகணும்னு இது இருந்துச்சு. இப்போ நீங்கள் வாஷிங் பவுடர்னு சொல்லும் போதே எனக்கு ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களை விட பெரிய கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களோட எப்படி பண்ணணும், ஏன்னா வந்துட்டு உங்களோட டாப் பிராண்டா நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது நீங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த ஜேர்னி பண்ணணும்னு ஒரு ஆசை உங்களுக்கும் வந்துச்சு? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எப்படி கம்பெனிக்குள்ள வந்தேன்னா, நாங்கள் ஆல்ரெடி சின்ன சின்ன ஐட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா அந்த மாதிரி பெனாயில் ஐட்டத்துல இருந்து நீளம் அந்த இதெல்லாம் சின்ன வயசுல 15 இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா. ஸோ நான் எம்பிஏ முடிச்சிட்டேன். எம்பிஏ முடிச்சனால ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஐடியா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைட்டு ஏகப்பட்ட மோட்டிவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைனில் வரணுனால நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு லோன் அப்ளை பண்ணேன், PMEGP லோன். அது நிறைய யூடியூப்ஸில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சப்சிடரி லோன், கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்சிடரி லோன்னா 35% வரையும் சப்சிடரி இருக்குது. அந்த மாதிரி ஒன்று பார்த்துட்டு நான் வந்து இப்படி வீட்டில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன். ஆல்ரெடி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் மேலே பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னேன். இப்படி பண்ணப்போ சரி அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணனால நான் இப்படி மிஷினரிஸ்லாம் பார்த்து எல்லாமே பண்ணி எல்லாமே பார்த்தாச்சு. நல்ல ஃபார்மிஸ்ட் பார்த்து நல்ல லேபுக்குலாம் அனுப்பிச்சு எல்லாமே ஃபார்முலா எல்லாமே கிளிக் ஆகி ஓகே ஆச்சு. ஏன்னா இந்த 2 வருஷம் நான் ஃபீல்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா எப்படி ஃபார்முலாலாம் ஓகே ஆகுது. ஏன்னா மக்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஒரு நாள் நல்லா இருக்கும்பாங்க, ஒரு நாள் மலையில வச்சா டக்குன்னு கரையுதும்பாங்க, டக்குன்னு உடையுதும்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக நல்லா ஃபார்மிஸ்ட் வச்சு நல்லா மறுபடியும் இந்த எதுவுமே டக்குன்னு செட் ஆகாது. 1 or 2 இயர் எப்படியாவது ஆகும். என்னன்னா அதனால ஃபீல்டில் இருக்கனால கொஞ்சம் தெரிஞ்சது. தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய காம்படிட்டர்ஸ் பற்றி பேசுனீங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அது இருக்கு. நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே கிராமத்து மக்கள் தான். ஏன்னா ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. நல்லா இருக்கு, நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னா கொண்டு போய் தாராளமா விற்கலாம். அதனாலதான் நான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே கிராமத்து மக்கள் தான். ஏன்னா அவங்க வந்து கம்மியா இருக்கு வாங்கி பயன்படுத்தணும், நல்ல குவாலிட்டியாவும் இருக்கணும், குவான்டிட்டியாவும் இருக்கணும் அதிகம். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா கிராம மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எங்க ப்ராடக்ட் ஃபுல்லாக நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொப்ரேட்டர் வராரு, அவர் பேசுவார் எல்லாமே.
என்ன ப்ராடக்ட் எவ்வளோ இருக்கு, என்ன விவரம் எல்லாமே அவருக்கு எல்லாமே தெளிவாக சொல்லுவார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் இருக்குங்க சார். நம்ம ப்ராடக்ட்டை வந்துட்டு மக்கள்கிட்ட கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான தயக்கம் இருக்கும். இப்போ நான் கடைக்கு போயிட்டு நிறைய ப்ராடக்ட் இருக்கும், வாங்க தான் செய்கிறேன். இப்போ நிறைய வாஷிங் மிஷின் பவுடர் இருக்குது, சோப்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதே நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா நான் ஏன் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கணும்? எதனால அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் வாங்கணும்? முதல்ல நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். நான் முதலாளி கிடையாது, நான் எப்போதும் தொழிலாளி தான். ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன்னா, என்னுடைய ப்ராடக்டை வந்து பின்னாடி மக்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணியோ வியாபாரம் பண்ணியோ இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முதலாளி. அது அப்படிங்கிறப்ப இந்த ப்ராடக்டை வந்து ஏன் யூஸ் பண்ணணும்னு நீங்க கேள்வி கேட்டீங்க. அப்படிங்கிறப்ப இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, மக்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய கம்பெனி இருக்குதுங்க. அது உதாரணத்துக்கு வந்து ஒரு கிலோ மினிமம் எவ்வளோ நீங்க வாங்குறீங்க? 120 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதை வந்து நீங்க 120 ரூபாய்க்கு வாங்குறத வந்து நாங்க எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா அதுல 2 கிலோவுக்கு மேல நாங்க தருவோம். அப்போ அதனுடைய பட்ஜெட்டை நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, வரவு செலவு கணக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளவோ. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 1 கிலோ நீங்க 120 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாங்க 2 கிலோ 120 ரூபாய்க்கு தரோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கிடைக்குது. ஒரு மந்த்லி வந்து ஒரு 60 ரூபாய் சேவ் பண்ணாவே வருஷத்துக்கு எவ்வளோன்னு கால்குலேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி தான் எங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்டும் நீங்க ஃபீல்டில் வாங்குறத விட மார்க்கெட்டிங்கில் ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட்டிங்கில் வாங்குறத விட நம்மகிட்ட வாங்குறது வந்து பாதிக்கு பாதி ரேட்டு கம்மி. ஏன்னா நான் கீழ்த்தட்டில இருந்து மேலே வந்திருக்கேன். அப்படிங்கிறப்போ மக்களை நான் புரிஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாப்படி நான் வந்து இதை பயன்படுத்தட்டும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சொந்த முயற்சியில இதை நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து ஒரு பொது சேவையாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அது சில மக்களுக்கு இதை எடுத்து யூஸ் பண்றவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. கரெக்ட். ஓகேங்க சார். இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து நீங்க எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்குறீங்க? நான் தான் முதலே பதில் சொல்லியிருப்பேனே உங்களுக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எடுத்தோடனே முதலாளி கிடையாது, தொழிலாளின்னு. அப்படிங்கிறப்ப இதை வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்டா ஃபர்ஸ்ட் நான் லவ் பண்றேன், அன்பு செலுத்துறேன். என் தாய்க்கு அப்புறம் வந்து நான் செய்யக்கூடிய தொழில தெய்வம்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப என்கிட்ட வர்ற கஸ்டமர்களுக்கு அதை வந்து நல்ல முறையா பயன்படுத்தட்டும் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்கிட்ட வேலை செய்யறவங்ககிட்டயே அதைத்தான் சொல்லுவேன், இதை பத்தி எடுத்து உரைக்கணும். அப்படிங்கிறப்ப மக்கள்கிட்ட அம்மா இப்படி வாங்குங்க, துணியை வந்து உங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய துணியை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இதுங்க. அப்படிங்கிறப்ப நார்மலா வாங்கக்கூடிய நீங்க அனைத்து பொருள்களை விட இது என்ன சேஃப்டின்னா, உதாரணத்துக்கு நீங்க அதை வாங்கி 2 மாசம் பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து இது வந்து 4 மாசங்க நீங்க பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட்டோ ஸ்கூல் யூனிஃபார்மோ ரெகுலராக வாஷ் பண்ணக்கூடிய பொருள் யூனிஃபார்ம்லாம் பார்த்துட்டிங்கன்னா சில யூனிஃபார்ம்ல 3 மாசத்துலேயே வெளுத்து போயிடுது. மறுபடியும் அவங்க போய் அதுக்கு என்ன சொல்றது, வீட்டில் வந்து காசு இருக்கு இல்லாமல் இருக்கு, புது யூனிஃபார்ம்லாம் வாங்குற காசு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்பயே முதலே சொன்ன மாதிரி நான் தொழிலே அது மனசில் நிலைநிறுத்தி அவங்களுக்கு 3 மாசம் வர துணியை 6 மாசமா டெவலப் பண்றதுக்காக தான் இதை எடுத்து உரைச்சு சொல்லியிருப்பேன். அப்படிங்கிறப்ப ஆரம்பத்தில் வேம்பா இருக்கிறது பிற்காலத்தில் தேனா இணைக்கிற மாதிரி அவங்க வாயாலேயே வர மாதிரி நான் பண்ணி ஒவ்வொருத்தருகிட்டையும் எடுத்து நான் சொல்றேன். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸும் அதே மாதிரி தான் அவங்க எடுத்து எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்க, புரியுதுங்களா? ஓகேங்க சார். சார் நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க? நான் குறைஞ்சது 15 வருஷமா இருக்குங்க. 15 வருஷமா இருந்திருக்கீங்க. நீங்களும் ரீட்டைலரா இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு பிசினஸும் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ ரீட்டைலரை பத்தி சொல்ல முடியுமா? கட்டாயமா சொல்ல முடியும். நான் எடுத்த உடனே இந்த நிலைமைக்கு நான் வரல. ஆரம்பத்துல வந்து என்ன ஒரு சைக்கிள்ல தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். சைக்கிள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு வந்து உறுதுணையா இருந்தது என்னுடைய மனைவி. அதை இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன், என்னுடைய மனைவி தான். அப்படிங்கிறப்ப அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க நம்மளா ஏதோ ஒரு முயற்சி பண்ணலாமன்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏன் இவ்வளோ பணம் விட்டு அது லாபத்தை வந்து அவங்களுக்கு உழைச்சி கொடுக்குறீங்க, நம்மளே உழைச்சி
கொஞ்சம் முன்னேறி அடுத்தவங்களுக்கு இது பயன்படுற மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா சொன்னதுலேருந்து நானாக சொந்தமாக தயார் பண்ணி சின்ன சின்ன லெவலில் பேக் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவாக கிராமமாக மக்களுக்கு கீழ்த்தர மக்களுக்கு ரொம்ப புவர் ஃபேமிலி நடுத்தர மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் எடுத்து கொடுத்துங்கிறப்ப அவங்ககிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இதை நினச்சேன், நம்மளா ஏன் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பத்தில் ஒரு சிறுதொழில் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு லோனு வாங்கி அது சிறுதொழிலாட்டமே இப்போ பண்ணிட்டு ரீட்டெயிலுக்காரங்க வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே அவங்ககிட்ட கேட்பேன், உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக கஷ்டமானு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன். யார் வந்தாலும் சரி ரீட்டெயில் அவங்க எடுத்த வரத்துக்கு பணம் சம்பாதிக்கிறது ஈஸினா அவங்கள ஈஸியாக நான் கனெக்ட் பண்ணிக்குவேன். எப்படின்னு கேட்குறீங்க, நீங்களே கேட்கலாம், ஏன் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்னு? இல்லை, ஈஸி தான். ஏன்னா அதை தக்க வைக்கிறது தான் கஷ்டம். அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பொருளை எடுத்தோன்னே நீங்கள் வாங்கிட்டு அதிக முதலீடு பண்ண வேண்டாம். அவங்களுக்கு எடுத்தோடனே அதை தான் சொல்லி அதிக முதலீடு பண்ணுவோம். சின்னதாக லெவலாக பண்ணுங்க. அதில் வரக்கூடிய லாபத்தை 20% அசலோட சேர்த்தி வாங்கி டெவலப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு கால்நடையாக வியாபாரம் பண்ணுறவங்க அடுத்தது வாகனத்தை மூலியமா வியாபாரம் பண்ணட்டு அதில் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்ககிட்ட வரப்ப நீங்களும் ஒரு முதலாளி, ரீட்டைல் இல்லை, சேல்ஸ்மேன் இல்லை, இதை அழுத்தி அவங்ககிட்ட சொல்லி நீங்க ஒரு முதலாளி. வரக்கூடிய மக்களை போய் பார்க்கறப்ப அது நம்ம வீடு அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு பவுடரை எடுத்து சொல்லுவோம். சில பேர் உங்ககிட்ட நீங்க ரீட்டைல்னா இருக்கிறீங்கன்னு வைங்க, உங்ககிட்ட மக்கள் கேட்பாங்க, இது என்ன ரேட்டு அது என்ன ரேட்டு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு ஒரே வார்த்தை போப்பா அவங்க இவ்வளவுக்கு தராங்க, இது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட சிரிச்சா நல்ல மனப்பான்மையோட சரிங்க கேட்க அடுத்த வாரம் வர்றப்ப ஐடியா இருந்தா வாங்கிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். அடுத்த தடவை போறப்ப மறுபடியும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சாரி லேசாக இருமல் உடனே அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. மனதோட தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லதா இருந்ததுன்னு வச்சுங்க, டக்குன்னு அடுத்த தடவை நீங்க போறப்ப அவங்க மூலியமா 4 பேர் வருவாங்க. நம்ம பொருள் மேல நம்பிக்கை வரும். ஃபர்ஸ்ட் நீங்க அன்பு செலுத்துறீங்க, அடுத்தது அவங்க அன்பு செலுத்துறாங்க, அவங்க மூலியமா இதுதான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரு. நம்மளுடைய பொருள் தயாரிப்பு முழுது மனதோட அன்பா செலுத்தி அதை நல்ல முறையை பயன்படுத்தி நம்ம வீட்டுகளுக்கு கொடுக்கற மாதிரியே கொடுத்தாதான் அது நல்ல முறையா சேல்ஸ் ஆகும். அவங்களும் ஒரு முதலாளியா ஆவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில நான் பண்ணிட்டு இருக்கேங்க. சூப்பருங்க சார், நன்றி சார். அப்புறம் இன்னொரு கேள்விங்க சார், சொல்லுங்க. இப்போ என்னன்னா, இப்போ நான் புதுசா நான் பணங்கிறது இப்போ தேவையான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நிறைய பேர் புதுசாகவும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வழி தெரியாது. இப்போ நீங்க சொல்ற பார்த்தா நம்ம ஃப்ரீ டைம்ல ரீட்டைலர் அந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கு. ஆனா ரீட்டைலர் நான் எப்படி மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி யாராவது பண்ணணும் யாராவது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சில கேள்வியில இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? கரெக்டான பதில். இது ரீட்டைலுங்கிறப்ப ஒருத்தருக்கு தொழில் பண்ணணுங்கிற சில விதத்திட்ட பணம் இருக்கும், இல்லாமையே இருக்கும், அதிகமா இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய மன இதுக்கு பொறுத்து இருக்குது. இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின்லயே சொல்றேன், ஒரு உதாரணத்தை சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஒண்ணும் இல்லை, இப்போ அருகாமையில் இருக்க காலேஜில் படிக்கிற பசங்கள்லாம் எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நான் கிராமத்துல இருந்து காலேஜ் போகிற பசங்களை 2-3 பேர்த்த சந்திச்சுங்கிறப்ப இப்படி படிப்பு செலவுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நான் ஐடியா சொன்னேன். என்னப்பா, சரிப்பா, இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிற நேரத்தை விளையாட்டுக்குன்னு அது இருக்குன்னு சும்மா வீணடிக்கிற நேரத்தில் இங்கே வாங்க, வந்தீங்கன்னா வச்சுங்க இப்படி இருக்குங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்பேக்கு மினிமம் ஒரு மூட்டை பவுடர் எடுத்து அவங்க எந்த ஏரியா போகிறாங்களோ அங்கே இறக்கி விட்டு நீட்டாக போய் கேன்வாஷ் பண்ணி அவங்க வித்துட்டு வராங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மினிமம் 30% அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 30 ரூபா லாபம் கிடைக்கும், பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடைச்சிது. அந்த லாபத்தை வச்சு அவங்க காலேஜ் ஃபீஸும் கட்டிக்கிறாங்க, வீட்டு செலவும் பார்த்துக்கிறாங்க, கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பணத்தை நல்ல முறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வர்றாங்க. அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ ஆரம்பத்தை சொல்றேன், நீங்க ரீட்டைலாக வர்றவங்க மினிமம் எடுத்தோடனே நிறைய அமௌண்ட் கொடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்றீங்களா, 1000 ரூபா போட்டு முதலீடு பண்றீங்கன்னு வச்சுங்க, மினிமம் உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கும்.
ஈஸியான அது ஒரு இது. நாங்களே ட்ரிக்குன்னு சொல்லி தந்துடுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிலோ வந்து 60 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கோம். அதே கொஞ்சம் மூளையை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, ஒரு கிலோ 120 ரூபா, ஒரு கிலோ வாங்கினா ஒரு கிலோ ஃப்ரீ அப்படிங்கிறப்ப அதே வந்து 10 பேர்த்துக்கு கொடுத்தோம்னாவே எவ்வளோ ஆச்சு? ஒரு கிலோ 120 10 பேருக்கு 1200 ரூபா ஆச்சு. 1200 ரூபாய் ஆச்சு. அதை நீங்க மினிமம் எவ்வளவு போடுறீங்க? மினிமம் வந்துட்டு கிலோவுக்கு 40 ரூபா தான் கொடுக்குறீங்க. ஆமா, கிலோ 40 ரூபா கொடுக்குறீங்க. 1200 ரூபா 10 வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சுங்க? 10 வீட்டுக்கு 400 ரூபாய் கிட்ட 400 ரூபாய் கிடைக்குது. 400 ரூபாய் கிடைக்குது 10 வீட்டுக்கு சிம்பிளா. வெறும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம். அரை மணி நேரத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க? 400 ரூபாய் போட்டு 1200 ரூபாய் சம்பாதிச்சிருக்கு. 400 ரூபாய் லாபம் கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க ஒரு முதலாளியா ஆயிட்டீங்க. யார்கிட்டையும் போய் கை கட்டல, எதுவும் பண்ணல. அந்த 10 பேர் வந்து அடுத்தது ஒரு 10 பேர்த்த அவங்க சொல்லுவாங்க, இந்த தம்பி கிட்ட வாங்குங்க, பவுடர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நீங்க அடுத்தது என்ன செய்வீங்க? சரி, ரெகுலரா போயிட்டு வரக்கு சிரமமா இருக்கு, நான் மொத்தமா வாங்கிக்கிறேன்ட்டு நீங்க அடுத்தது நீ எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு தாலுக்காவில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, அவங்க என்கிட்ட ஐடியா கேட்பீங்க. சரி, நான் வந்து சின்ன சின்ன சேல்ஸ்மேன்களுக்கெல்லாம் கொடுக்குறேங்க அப்படிங்கிறப்ப உங்களே நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஆக்கிறதுக்கு நான் ஐடியா பண்ணுவேன். அப்ப நீங்க வந்து நீங்க இதுல தொழிலே அனுபவம் இருக்குது. அங்க ஒரு 10 சேல்ஸ்மேன்களுக்கு கொடுத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல அதே ப்ராப்பர்ட்டி நீங்க சம்பாதிக்கலாம், கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்க 10 பேர்த்தனுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ வச்ச மாதிரி உங்க பேரும் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? கொடுத்தா தரமான விஷயம் கைக்கு வரும். சார் இப்போ வந்துட்டு நான் ஒரு ரீட்டைலரா இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு நிறைய கம்பெனி போகும்போது என்ன கேட்பாங்கன்னா, நமக்கு டெபாசிட்னு ஒண்ணு இருக்கு, நம்ம கம்பெனில அந்த மாதிரி டெபாசிட்ங்கிற விஷயம் இருக்குங்களா சார்? கட்டாயமா இல்ல. ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன், கட்டாயமா இல்லை. நீங்க மித்த கம்பெனிகளை விசாரிச்சிருப்பீங்க, லட்சக்கணக்கில் கேட்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. நான் இது யாரையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இல்லை. எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு முதலாளியாத்தான் வரணும்னு ஆசைப்படுறோம். அதனால 1 ரூபா கூட டெபாசிட் கட்ட வேண்டியது இல்லை. நீங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அதை பல மடங்கு சேரணும்னு தான் வாழ்த்தி கொடுப்போம். கண்டிப்பா. அதுல ஏதாவது ரிமார்க் வந்ததுன்னா கூட எங்க கிட்ட சொல்லலாம். அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றோம்னு உங்களையும் கலந்து உரையாடி தான் நாங்க பண்ணிட்டு இருப்போம். சொல்றீங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு டெபாசிட் கட்டிட்டு இது எப்படி சேல்ஸ் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் மைண்ட்ல அதே போகும். ஒருத்தருக்கு இருக்கிறனால நீங்க கட்டிடுறீங்க, இல்லாதவங்கள எப்படி பொழைக்கிறது? அதுக்காக என் கம்பெனிக்கு ரீட்டெயிலரா வரீங்கன்னா கட்டாயமும் கட்ட வேண்டியதில்லை. நீங்களும் ஒரு பார்ட்னர் ஆட்டம் தான் நினைச்சு நாங்க சேர்த்தி உங்களைய மேம்படுத்துவோம். சூப்பருங்க சார். ஓகே, இப்போ கடைசி கேட்குறீங்களா? இப்போ வந்து நீங்க மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கட்டாயமா. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்ததால் தான். நான் வந்து ஆரம்பத்தில் இந்த தொழில் பண்ணுறப்ப 4 பேர் 4 விதமாக பேசினாங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டேன். அப்படிங்கிறப்ப நான் ஆரம்பத்தில் செய்யறப்போ பல இடையூறுகள் வந்தது. சொல்ல போனால் ஒரே லைனில் சொல்கிறேன், நான் தொழில் பண்ணுறப்ப எனக்கே தெரிஞ்சது இவ்வளோ கஷ்டமாக வேறுபாட்ட கசக்குதே அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் அது தெரியுது, தேனாக இணைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ கட்டாயமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அனைவரும் எல்லாருமே ஒரு முதலாளியாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக ஒரு தடவை நம்ம கம்பெனியை வந்து பார்த்துட்டு போங்க. நன்றி, வணக்கம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்தாலும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் சாரோட நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது டவுட்னா இல்லை புதுசாக ரீட்டைலராக வரணும் இல்லை இருக்கிற ரீட்டைலர்ஸ் வந்து கேட்கணும்னா இவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ, பை. நன்றி, வணக்கம். வணக்கம்.